வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னென்னா எல்லா சீசன் பிக் பாஸ் சீசன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினாலே வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ பணப்பெட்டி வைப்பாங்க. அந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு அமௌண்ட்டு, ஒருத்தர் வின்னரு, இன்னொருத்தர் பணப்பெட்டி எடுக்கிறவங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லா சீசனும் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 சீசன் ப்ளஸ் அல்டிமேட் சீசன் 8 சீசன் நடந்திருக்கு. இது நடக்க போகிறது 9வது சீசன், ஆக்சுவலாக 8வது சீசன். சரிங்களா? இது 8வது சீசனில் இது வரைக்கும் பணப்பெட்டி வைக்கல. ஏன்? ஆனால் இருக்கா இல்லையா? மேக்ஸிமம் இருக்கும், வைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வாரம் ஏன் வைக்கல? இந்த வாரம் ஏன் வைக்கல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு 2 பேர் இல்லை 3 பேர் தான் ஆசைப்படுவாங்க. மேக்ஸிமம் ஒருத்தர் தான். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. பணப்பெட்டி வச்சோன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் யோசிப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் எடுங்க, நான் ஃபினாலே போன ஆசைப்பட்றேன், இப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் சீசனில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. எக்கச்சக்கமான பேர் ஆசைப்பட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக முத்துக்குமரன் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டார். ஜாக்லின் எடுக்க மாட்டேன், நான் கண்டிப்பாக ஃபினாலே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ரயான் எடுக்க மாட்டேன் சொல்லிட்டாப்புல. இந்த 3 பேர் தவிர்த்து மீதி எல்லாருமே நான் எடுக்கணும் இப்படி தான் இருந்தாங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த வாரம் வச்சா மேபி இந்த வாரம் யார் போகிறாங்களோ, நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணப்பெட்டி கிடைக்கக்கூடாது. இவங்க மைண்டில் மேபி வச்சுருக்கலாம் இவங்களை அனுப்புறது. ஏன்னா 2மே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். என்னை கேட்டிங்கன்னா தீபக், அருண் பிரசாத் கண்டிப்பாக அன்ஃபேர் எவிக்ஷன். ஈவன் உள்ளே வந்துட்டு நம்மளோட பவித்ரா இருக்கையில் விஷால் இருக்கும்போது போகிறது எனக்கு உண்மையிலே வந்து அன்ஃபேர் எவிக்ஷனாக தான் தோணுது. ஏன்னா சௌந்தர்யா கூட ஓட்டு வந்து ஏதோ ஒரு ஓட்டு வாங்கி அவங்க மேலே இருந்தாங்க. ஆனால் நம்ம விஷாலும் அதுக்கப்புறம் பவித்ராவும் லாஸ்ட்லேயே தான் இருந்தாங்க. இப்போ வேணால் திடீர்னு ஓட்டு அதிகமாக அந்த மாதிரி வரலாம், பட் ஆனால் அவங்க கீழே தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் மேபி அந்த பணப்பெட்டி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு யோசனை பண்ணாங்களா எனக்கு தெரியல. தேர் இஸ் எ சான்ஸ். இப்போ அடுத்த வாரம் பணப்பெட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உண்மையாக இருக்கலாம். அதே மாதிரி அடுத்த வாரம் வச்சாங்கன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த பணப்பெட்டியை ஒன்று பவித்ரா எடுப்பாங்க, இல்லை விஷால் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேர் தான் அதிகப்படியாக வந்துட்டு இந்த பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பவித்ராவுக்கு அந்த பணப்பெட்டியை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்களோ. ஏன்னா ஆசைப்பட்ட இப்போ தீபக்கும் ஆசையில் இருந்தார், அவரை வெளியே அனுப்பிச்சாச்சு, அருணும் வெளியே போயிட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு அந்த ஆசை இருக்குது, டைட்டில் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். பவித்ராவுக்கும் அந்த ஆசை இருக்குது, டைட்டில் கிடைக்காதுன்னு தெரியும். மீதி யாருமே வந்து போட்டி போட போகிறது கிடையாது. மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு இது வேண்டான்னு தெரியும். அவங்க வந்து டைட்டில் தான் போட போகிறாங்க போட்டி. வேறு யாருமே இல்லை. இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ 2 பேர் மட்டும் அதுக்கு போட்டி போட போகிறாங்க. ஸோ 2 பேருமே அவங்களோட சொத்து தான். இவங்க 2 பேரில் யார் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஒரு ரூட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இது வரைக்கும் இந்த பணப்பெட்டியை வைக்கலையோ அப்போ நம்ம ஒரு டவுட் வருது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இந்த டீம் திடீர்னு ஏன் பணப்பெட்டியை வந்து வைக்கல அப்படின்போது இந்த ஒரு டவுட் வருது. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இது வரைக்கும் பணப்பெட்டி வரல, இதுக்கப்புறம் வச்சாங்கன்னா மேபி என்ன காரணமாக இருக்கும்? நான் இப்போ சொன்ன காரணமாக இருக்குமா, இல்லை உங்களுக்கு வேறு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பரில்.